இந்த காரணத்துக்காக தான் நான் பிபி ஹவுஸ்க்கு வரமாட்டேன்னு நீ ஃபர்ஸ்ட் வீக்ல சொன்ன பாரு பார்வதி, அது உண்மையாயிடுச்சு. பிபி ஹவுஸே ஒரு மர்ம கோட்டை. அங்க இருந்த குள்ளநெறி கூட்டத்துல நீ சிங்கமா இருந்த. உன் அதிரடியான ஆட்டத்தை, அறிவை, அழக நாங்க பார்த்து ரசிச்சோம். மற்ற கண்டஸ்டன்ட்லாம் உன்னை எப்படி அடிக்கிறதுன்னு பொறாமையில வெந்துகிட்டு இருந்தாங்க. மிக்சர் சாப்பிட்டாங்க, தூங்குனாங்க, சாப்பிட்டாங்க, ரிப்பீட். தந்திரமா உன்னை வெளியில அனுப்புனதுல பிக் பாஸுக்கும் ஹோஸ்டுக்கும் பங்கு உண்டு. டிஆர்பிக்காக உன் வாழ்க்கையோட விளையாடின அந்த 2 பேரையும் மக்கள் என்னைக்குமே மன்னிக்க மாட்டாங்க. நீ பாத்தியா வினோத்துக்கு என்ன நடந்ததுன்னு? வினோத் உன் மூஞ்சில காரி துப்புனான். எல்லாத்துக்கும் நீ தான் காரணம்னா, கம்ப்ளீட் வாழ்க்கை நீ அழிச்சிட்டேன்னு சொன்னான். அப்போ உன் மனசு எவ்வளவு கலங்கி போயிருக்கோன்னு தெரியும். ஏன்னா நாங்களும் கலங்கி போனோம். கர்மா சும்மா விடாது. அவனுக்கு கிடைக்க வேண்டிய டிராஃபி அவனுக்கு கிடைக்கல பாத்தியா? அசிங்க பிடிச்ச விக்ரம், கேவலமான சபரி, படு கேவலமான திவ்யா, ஓகேங்கெல்லாம் வெளியில தைரியமா வரும்போது நீ ஏன் ஷெல்ஃப்ல உட்காந்துட்டு இருக்கிற பார்வதி? நீ இல்லன்னா இந்த சீசனுக்கு சங்கு ஊதி இருப்பாங்க. நீ இல்லாத பிக் பாஸும் இல்ல, நீ இல்லாத கம்ரிதனும் இல்ல. கம்ரிதனை வெளியில கொண்டாடுறாங்க. ஃபினாலேக்கு சேனல் அவனை இன்வைட் பண்ணிருக்கு. உன்னை இன்வைட் பண்ணலன்னு நீ கவலைப்படாத. நீ போட்ட சோற தின்னவங்க, நன்றி கட்ட ஜென்மங்க. இந்த உலகம் பொண்ணை தான் குறை சொல்லும், பழி போடும். ஒரு பொண்ணு போல்டா, நேர்மையா, நியாயமா வாழ்ந்தா இவங்களுக்கு பொறுக்காது. பொய் பேசி, புரணி பேசி, வஞ்சகம் பண்ணி, டிராமா போட்டு அடுத்தவங்க வாழ்க்கையை கெடுத்து தந்திரம் பண்றவங்கள தான் உலகம் நேசிக்கும். இவங்களுடைய முள்கிரீடம் உனக்கு தேவையில்லை பார்வதி. மக்களுடைய மனசுல உனக்கு சிம்மாசனம் இருக்கு. வெளியே வா. உன்னை நாங்க ரொம்ப மிஸ் பண்றோம். சூரியனை எந்த மேகத்தாலையும் மறைக்க முடியாது பார்வதி. எழுந்து வா, வெளியே வா. அடி பார்வதி, என் பார்வதி.